ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். பட் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்போட லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே கண்டிப்பாக போய் லிங்க்கை டச் பண்ணி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. டெய்லி கடையில் வாங்குகிற ரேட்டில் தான், அதை விட கம்மியாகவே நமக்கு ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்குது. பாருங்கள், எல்லாமே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இருக்குது. விசிட் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஆச்சி மசாலா, கோல்கேட் பேஸ்ட், ஜிஆர்பி மசாலா எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு ஆப்புக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு குவாலிட்டியோட கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். கிழங்கை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுடுதண்ணி காய வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணியில் தான் காய வச்சு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிழங்க வந்து நீளமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு நம்ம தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அதில் ஆட் பண்ணிக்கணும். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப அதோட சேஃபே மாறிடும். ஸோ வந்துட்டு நம்ம லைட்டாக 2 கொதி 3 கொதி வர அளவுக்கு வச்சுக்கிட்டோனாலே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடச்சிரும். பாருங்கள், ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு அதில் தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம அந்த கிழங்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மசாலாலாம் அதில் வந்து ஆட் ஆகும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு வச்சுட்டோம் அப்படியே. இப்போ வந்துட்டு நம்ம இந்த சல்லடை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு ஆகும். உடம்புல நம்ம குலுக்கி தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா தண்ணி இல்லாமல் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம ஃபேனில் வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் ஈரப்பதம் எல்லாமே போயிடும். அதுக்காக நம்ம ஒரு பேப்பரில் வச்சு விரித்து அதை ஃபுல்லாமே காய வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஃபேனில் வச்சோன்னா ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னா போதும். நம்ம ஆல்ரெடி பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ 2 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் தண்ணி ஒட்டாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கிரிப்ஸியாக மொறுன்னு வரணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்குவோம். ஏன்னா மாவு ஃபுல்லாக நம்ம கிழங்குல ஒட்டி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். இது மாவில் உப்பு இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமே நம்ம கிழங்கெல்லாம் வந்து சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறையவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட மசாலா எதுவுமே கரையாது. சைடில் என் பையன் டீ வேணும்னு கேட்டுட்டான். ஸோ அதுக்காக பால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கிழங்கு எடுத்து எண்ணெயில் போட்டோன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். எண்ணெய் நமக்கு கரெக்டாக காஞ்சிருக்கிறதுனால கிழங்கு எதுவுமே கீழே ஒட்டலை. பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சிம்லேயே வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்பீடில் வச்சோன்னா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும், ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டே இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. ஓரளவு ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நானுமே இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ நல்லா வந்திருக்கு, ஓரளவு பரவாயில்ல. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வந்துட்டு கம்மியாக தான் எடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஒரே டைமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இன்னுமே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா கிழங்கு வந்து கொஞ்சம் திக்னஸாக கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நம்ம லீனாக கட் பண்ணோன்னா நமக்கு நல்லா கிரிப்ஸியாக மொறுன்னு இருக்கும். டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சின்னதாக கட் பண்ணி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். நமக்கு மொறுன்னு இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னோடய பையன் டேஸ்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னே சொன்னான். நல்லா இருக்குன்னு சொன்னால், ஏன்னா மோஸ்ட்லி கிழங்குனாவே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, வேணுங்கிறவங்க காரம் வேணும்னா அதில் நமக்கு என்ன ஃப்ளேவரில் மசாலா வேணுமோ
அந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக குலுக்கி விட்டுக்கிட்டோன்னா ரொம்ப காரமான கிரிப்ஸியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைங்களுக்கு காரம் வேணாம், எங்களுக்கு நார்மலாக இருந்தால் போதும்னா நம்ம லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. இது எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ என்னோடய பையன் ஸ்நாக்ஸ் வேணுங்கவும் சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.